ப்ரோமோலாம் பயங்கரமா தான் இருக்கு. ஆனா இந்த அளவுக்கு எபிசோட்ல இருக்குமா அப்படின்னு தான் தெரியல. ரவீனாவோட வீட்ல இருந்து வந்து மணிய பிரின்னு பிரிக்கிறாங்க. நான் கூட மணியோட வீட்ல இருந்து வந்து அவங்க அம்மா தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சேன். ரவீனாவோட வீட்ல இருந்து இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனா பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா ரவீனாக்கும் மணிக்கு இன்னைக்கு ஒரு பயங்கரமான அடி இருக்க போகுது அப்படின்னு தான் நினைக்கிறேன். சோ இந்த முதல் ப்ரோமோல என்ன இருந்தது அப்படிங்கறது இந்த வீடியோல பாத்திரலாம். பட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ பக்கம் வந்து எல்லாரும் மறக்காம லைக் பண்றேங்க. அது ரொம்ப முக்கியம். ரவீனாவோட வீட்ல இருந்து 2 பேர் வந்திருக்காங்க. ஒன்னு அவங்க அண்ணா அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொன்னு அவங்களோட ரிலேட்டிவ் யாரோ அப்படின்னு நினைக்கிறேன். 2 பேரும் வந்ததுல அந்த லேடி தெளிவா ரவீனாவை கூப்பிட்டு வச்சு கேக்குறாங்க, உன்னை ஓங்கி அறையணும் அப்படின்னு தான் நான் இந்த வீட்டுக்குள்ள வந்தேன். அம்மா என்ன எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டாங்களா? அவர் என்னமோ எல்லார்கிட்டயும் போயிட்டு அவங்க அம்மா ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். யாரு ஒத்துக்கிட்டா? அவனுக்காக தான் நீ இந்த வீட்டுக்குள்ள வந்தியா? ஒழுங்கா இது எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு உன்னோட கேம் நீ விளையாடு அப்படிங்கிற மாதிரி ரவீனாக்கு ஒரு போடு. அப்படியே கட் பண்ண அந்த பக்கம் விஷ்ணு கிட்ட நம்ம மணி புலம்பிக்கிட்டு இருக்காப்ல. திட்டினாங்கன்னா ஸ்ட்ரைட்டா கால்ல விழுந்துட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி அவருடைய பாடு திண்டாட்டமா இருக்கு. நான் அவருடைய அம்மா கத்துவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்தேன். ஆனா இவங்க வீட்ல இருந்து வரவங்க இப்படி கத்துவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கல. ஏன்னா மணி, ரவீனா அண்ட் ரவீனாவோட அம்மா இவங்க 3 பேரும் சேர்ந்து நிறைய யூடியூப் வீடியோஸ்ல வந்திருக்காங்க. நீங்க ரவீனாவோட யூடியூப் சேனல் போய் பார்த்தாலே தெரியும். பட் இங்க வந்து எல்லாமே தலைகீழா மாறினது மணியாலே ஏத்துக்க முடியல. அதுக்கப்புறம் தான் அந்த லேடி திரும்பவும் மணியை தனியா கூப்பிட்டு உட்கார வச்சு, என்னப்பா அவங்க அம்மா ஒத்துக்கிட்டாங்க, அவங்க தான் ஒத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லார்கிட்டயும் சொல்லிக்கிட்டு இருக்க. ஒழுங்கா அவளை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுறத நிப்பாட்டு. நீ பாட்டுக்கு உன் கேம விளையாட, அவ பாட்டுக்கு அவ கேம விளையாட விடு அப்படிங்கிற மாதிரி மணிக்கும் போற போக்குல ஏறி ஒரு மிதி. மணி டோட்டல் ஆஃப். நேத்து அவங்க அம்மா வந்துட்டு போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தாப்புல. அவங்க வீட்டுல எதுவும் தப்பா நினைச்சுக்கல அப்படிங்கிற மாதிரி. கடைசியில பார்த்தா ரவீனாவோட வீட்டுல இருந்து வந்து வச்சு செஞ்சு விட்டு போயிட்டாங்க. நான் கூட ரவீனாவோட அம்மா தான் வருவாங்க அப்படின்னு நினைச்சேன். மேபி நாளைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஆனா இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. மேபி எல்லா ரிவ்யூவர்ஸும் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல 4th சீசன்ல சிவானியோட அம்மா வந்து உள்ள கிழிச்ச மாதிரி யாரும் இதுல பண்ணல அப்படின்ட்டு. அதுக்கேத்த மாதிரி ஒரு ப்ரோமோ நாங்க குடுக்குறோம்டா அப்படிங்கிற மாதிரி நீங்க பிளான் பண்ணி பண்ணாங்களா அப்படின்னு தெரியல. பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் இது லைவ்ல நடக்கல. இது வரைக்கும் இந்த ப்ரோமோல பார்த்த வரைக்கும் ரவீனாவோட வீட்ல இருந்தா உள்ள வந்திருக்காங்க. மாயாவோட வீட்ல இருந்து இன்னும் உள்ள வரல. சோ மாயா அண்ட் விசித்ரா இவங்க 2 பேர்த்தோட வீட்ல இருந்து யார் வருவாங்க அப்படிங்கறத ரொம்ப ஆவலா எதிர்பார்க்கணும். எஸ்பெஷலி மாயாவோட வீட்ல இருந்து அவங்க அக்கா வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அவங்க வெளியிலேயே ஏற்கனவே இவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா தான் பேசிட்டு இருந்தாங்க. உள்ள வந்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்க்கலாம். விசித்ராவோட வீட்ல இருந்து அப்கோர்ஸ் அவங்க ஹஸ்பண்ட் வரதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்கு. அப்புறம் அவங்களோட 3 பசங்க அது கொஞ்சம் எமோஷனலா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். நேத்தே விசித்ராவோட வீட்ல இருந்து எல்லாம் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனா எல்லாம் போட்டு விசித்ராவை பயங்கரமா கலாச்சிட்டு இருந்தாங்க. பட் நேத்து வரல. மேபி இன்னைக்கு வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனா மணி ரவீனாக்கு இன்னைக்கு ஒரு பயங்கரமான ரோஸ்ட் இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ரவீனாவோட வீட்ல இருந்து வந்தவங்களால. ரவீனாவோட அண்ணன் வந்திருக்காப்புல. பட் அவர் எதுவும் பெருசா பேசுற மாதிரி தெரியல. ஆனா அந்த லேடி யாருன்னு தெரியலங்க. வந்து போட்டு பொலன்னு பொழக்குறாங்க. ரவீனாவும் இதுல மணி கிட்ட பேசுறாங்க. மணி கேக்குறாப்புல என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி. ரவீனா ஒரே ஒரு லுக்கு தான். ஒரு லுக்கு விட்டு கழுத்து அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி செய்கை காட்ட மணி ஆஹா என்னடா மாட்டிக்கிட்டமா அப்படிங்கிற மாதிரி அவரே முழிக்கிறாப்புல. பட் ப்ரோமோ நல்லா இருக்கு. எபிசோட்ல இந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ இந்த முதல் ப்ரோமோவை பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அது மட்டும் இல்லாம இவ்வளவு தூரம் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா போற பக்கத்துல ஒரு லைக்கை போட்டு போனீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதையும் மறக்காம பண்றேங்க. நான் அடுத்த வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். Until then, bye bye. Thank you guys.